வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 1 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அது வந்து ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அத கம்ப்ளீட் பண்ணாதவங்க அந்த வீடியோ போய் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட இத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நாம சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அத வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய சிலபஸ்ல பேப்பர் 2 யூனிட் 2ல வருது. நம்ம ஒரு ஆர்கனைஸ்டா தான் இந்த வீடியோஸ் எல்லாமே கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால சிலபஸ் கையில இருந்துச்சு அப்படின்னா, அத எடுத்து வச்சுக்கிட்டு, நோட்ஸுக்கு தனியா ஒவ்வொரு நோட் போட்டுக்கங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம டே 1ல இருந்து ஃப்ரெஷ்ஷா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்க ஓல்டு வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா என்ன இருக்கோ அதிலருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, அத கம்ப்ளீட் பண்ணிட்டு, அடுத்த இதுலருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம பார்க்க போற டாபிக் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து பாவர்ட்டி வரைக்கும் இருக்கும். சிலபஸ்ல கம்மியான வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நாம இத டீகோட் பண்ணி சொல்லியிருப்போம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இருக்கும். மக்கள் தொகை வெடிப்பு. இதுக்கான பேசிக்கான டெஃபினிஷன், அதேபோல மக்கள் தொகை பற்றி என்னென்ன பிரின்சிபல்ஸ், என்னென்ன கோட்பாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க, மால்தஸ்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம, இந்தியாவுல எந்த விதமான மக்கள் தொகையான வளர்ச்சி ஏற்பட்டுச்சு? 1921ல வந்து எப்படி ஏற்பட்டுச்சு? 1950ல எப்படி 51ல எப்படி ஏற்பட்டுச்சு? சென்சஸ் முதல்ல எத்தன எடுத்தாங்க? இப்ப போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல எவ்வளோ எடுத்திருக்காங்க? இந்த மாதிரி பேசிக் டேட்டா எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கங்க. அதேபோல ஃபெர்டிலிட்டி அண்ட் மார்ட்டாலிட்டிய பொறுத்தவரைக்கும், இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், அதேபோல வந்து பார்த்தோம்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க எப்பவுமே ஸ்டாட்டிக்கா எடுத்து வச்சுக்கங்க. டெஃபினிஷன்னு சொல்றது அதுதான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், ஃபெர்டிலிட்டி ரெலவென்ட்டா இருக்கிற ரீப்ளேஸ்மென்ட் ரேட் இது எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கங்க. டிமோகிராஃபிக் டிவிடெண்ட் இதில இந்தியாவோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறத பேசிக்கான விஷயங்கள் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இத மட்டும் நீங்க வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒரு 1/2 பேஜ் எடுத்துக்கங்க. இத வந்து நீங்க நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே யுபிஎஸ்சின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 2, 3 லிங்க்குக்குள்ள ஏதாவது ஒரு லிங்க்ல நல்ல ஷார்ட்டான நோட்ஸ் இருக்கும். அத மட்டும் எடுத்து உங்களுடைய நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு நெறைய இடத்துல நீங்க சோசியல் இஷ்யூஸ் மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய இடத்துல நீங்க வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாப்புலேஷன் கண்ட்ரோல் புரோகிராம். இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதிலிருந்து நம்மளுடைய பாப்புலேஷன கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தோம்? நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி, எமர்ஜென்சி டைம்ல வந்தது எல்லாமே நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா குரூப் 1 பிரிலிம்ஸ்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ, அதனால மெயின்ஸ்லயும் இது ரெலவென்ட்டான கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்தியா ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறத பாருங்க. கூடவே தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காவும் பாப்புலேஷன கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறதும், என்ஜிஓஸ பத்தி ஒரு 3, 4 என்ஜிஓடைய நேம் மட்டும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ரெலவென்ட்டா இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி சில கீவேர்ட்ஸ மட்டும் எடுத்து வச்சுக்கங்க. இத ஸ்பெசிஃபிக்கா நம்ம பண்ணணும்னு கிடையாது. அந்த கீவேர்ட வச்சு நீங்க ஆன்ஸர பில்ட் பண்ணிடலாம். அடுத்ததா மைக்ரேஷன். மைக்ரேஷன பொறுத்தவரைக்கும் இமிகிரேஷன், எமிகிரேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள். புஷ் ஃபேக்டர், புல் ஃபேக்டர் சரிங்களா? தள்ளும் காரணி, இழுக்கும் காரணின்னு சொல்லி மைக்ரேஷன்ல இருக்கும். ஸோ, அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கங்க. பிளஸ் வந்து நாலேட்ஜ் ட்ரெயின் அது ரிலவென்ட்டா இருக்கிற விஷயங்கள். ஒரு மைக்ரேஷனுக்கு என்ன காசஸா இருக்கு? அதனால என்ன விதமான இம்பாக்ட் இருக்கு? பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கா? நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கா? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கங்க. பாவர்ட்டிய பொறுத்தவரைக்கும் ஜென்ரலா பாவர்ட்டி தான் அதிகமான ஏரியா நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே எவர்கிரீனா கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால பாவர்ட்டிய பொறுத்தவரைக்கும் அதோடைய டெஃபினிஷன், காசஸ், அதோடைய டைப் அதுவுமே பார்த்துக்கங்க. அதாவது அப்சொல்யூட் பாவர்ட்டி உண்மையான வறுமை, அதேபோல ரிலேட்டிவ் பாவர்ட்டி ஒரு கம்பேரிட்டிவா பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒப்பீட்டு வறுமைன்னு சொல்லுவோம். அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்த்துக்கங்க. அதேபோல வறுமையை கணக்கிடுவதற்கு என்னென்ன குழுக்கள்லாம் அமைச்சாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான தாதாபாய் நவ்ரோஜி காலத்திலருந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த் அந்த தியரியிலருந்து ஒவ்வொருத்தரும் டெண்டுல்கர் கமிட்டி இந்த மாரி பிளானிங் கமிஷன் போட்ட அந்த பாவர்ட்டி எஸ்டிமேஷன் இந்த மாரி இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டு பண்ணி வச்சீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு A4ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் தான் வரும். அத வச்சே நீங்க எல்லாமே எழுதிடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1 1/2 பேஜ் வந்துச்சுன்னா கூட 1/2 பேஜ் விட்டுருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது அப்டேட் இருக்கு அப்டின்னா, அந்த அப்டேட்ட மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். பிளஸ் அத தாண்டி என்னென்ன கவர்ன்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாவர்ட்டி எலிவேஷன் இதுதான் எக்கச்சக்கமான ஸ்கீம் இருக்கும். அதையும் நீங்க வந்து தமிழ்நாடு, இந்தியா அப்டின்னு சொல்லி 2யும் செப்பரேட் பண்ணி
நீங்க அத பார்த்துக்கலாம். சரி என்ன ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்தியாவில் தற்சமயம் நிலவும் சமுதாய பிரச்சனைகள். சோசியல் இஷ்யூஸ் தான் இந்த பேப்பரு. கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேப்பரையே கவர் பண்ற மாரி ஒரு ஜெர்னலிஸ்டிக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்பவுமே வந்து ஸ்டாட்டிக். இது எந்த இயர்ல வேணாலும் இந்த கொஸ்டின கேட்கலாம். ஆனா என்னன்னா, ஆன்ஸர அந்தந்த இயருக்கு தகுந்தாப்போல என்ன பிரச்சனை ப்ராமினன்ட்டா இருக்கோ, அத வந்து நீங்க ஹைலைட் பண்ணி தான் இந்த ஆன்ஸர வந்து எழுத முடியும். கொஸ்டின் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தா கூட, நீங்க எழுதும்போது அந்த ஆன்ஸருடைய அந்த சப்ஹெட்டிங் போடுற பிரையாரிட்டிய பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்ஸருக்கான மார்க் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். இந்தியாவில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கான காரணிகளை ஆய்வு செய்க. எக்ஸாமின் த ஃபேக்டர் ஃபார் த ரேபிட் குரோத் ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா. சரிங்களா? 2017ல கேட்டாங்க. ஆனா, இப்ப கொஸ்டினோட கேட்கிற பேட்டர்னே மாறிருச்சு. இப்ப நம்ம பாப்புலேஷன் இன்கிரீஸ் ஆகுறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்கறத நிறுத்திட்டு, நம்மளுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து குறைஞ்சுகிட்டே வருது. ஜெனரலா ரீப்ளேஸ்மென்ட் ரேட் அப்படின்னு சொல்லி 2.1 சொல்லுவாங்க. நெறைய சதர்ன் ஸ்டேட்ல இந்த 2.1 அப்படிங்கிறது குறைஞ்சுகிட்டே வருது. ஸோ, அத சரி பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் ரீசன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. நம்ம போக, போக என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டெமோகிராபிக் டிவிடெண்ட்ட பத்தியும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா, எப்படி வந்து நம்மளுடைய குரோத்துக்கான ஒரு என்ஜினா இருக்கு. நம்மளுடைய வளர்ச்சிக்கான இயந்திரமா இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. யங் வொர்க்கிங் பாப்புலேஷன் அந்த டெஃபினிஷன்லாம் பார்த்துக்கங்க. மினிமம் ஏஜ் வந்து என்ன? மேக்ஸிமம் ஏஜ் என்ன? அது வந்து அந்த வொர்க்கிங் பாப்புலேஷன். அத தாண்டி அந்த வொர்க்கிங் பாப்புலேஷன விட கம்மியான ஏஜோ, ஹையர் ஏஜோ இருக்கிறவங்க எல்லாமே டிபெண்டன்ட் பீப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அது ரிலவன்ட்டாவும் நீங்க வந்து செப்பரேட் பண்ணி வந்து நீங்க படிச்சுக்கங்க. அடுத்ததா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். இப்ப தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 2022ல அந்த கொஸ்டின் இந்த மாரி மாற ஆரம்பிச்சுருச்சு. ஒய் இஸ் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இஸ் ஃபாலிங் இன் இந்தியா. சரிங்களா? மொத்த கருவுறுதல் விகிதம் இந்தியாவுல ஏன் வந்து குறையுது? இதனால என்ன விதமான இம்ப்ளிகேஷன்ஸ் வரும்? அப்படிங்கிறது தான் கொஸ்டினா கேட்கறாங்க. ஏன்னா 2000 வரைக்குமே அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறதோடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற மாரி இருந்துச்சு. பின்னாடி வர, வர அதோடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சுருச்சு. அடுத்ததா பாப்புலேஷன் கண்ட்ரோல் புரோகிராம். இதுல வந்து அ இது இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து வேற மாரி இருக்கும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து அவங்க ஒரு மாரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, நீங்க இங்கிலீஷ்ல இருக்கிறதையே பார்த்துக்கங்க. ரைட் அபௌட் த மேஜர் ஃபேக்டர் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன் பெனின்சுலர் இந்தியா. சரிங்களா? அதாவது வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன இந்த பெனின்சுலர் இந்தியாவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனா தமிழ்ல இது பண்ணும்போது கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற அந்த வேர்ட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணதுனால இதோடைய டைமென்ஷனே மாறிரும். ஸோ, அதனால நீங்க இங்கிலீஷ்ல இருக்கிறதையே ஃபைனலா எடுத்துக்கங்க. டிஎன்பிஎஸ்சியும் அத தான் எடுத்துக்கிறாங்க. அதேபோல நாம எப்படி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேக்கு வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் இருக்கணுமோ, அதேபோல நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 சுவாமிநாதன் கமிட்டி இந்த பேசிக்க வந்து நீங்க எடுத்து ஒரு ஷார்ட்டா ஒரு 30 40% பேஜ்ல அந்த அளவுக்கு மட்டும் ரொம்ப கீ பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அத வச்சு நீங்க ஆன்ஸர் வந்து பில்ட் பண்ற மாரி ரெடி பண்ணிக்கங்க. வாட் இஸ் மீன் பை பாப்புலேஷன் பாலிசி? ஸோ இது வந்து ஒரு டெஃபினிஷன் மாரி 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை நிலைப்படுத்துவதற்கான அரசு துறை வழிகள் சரிங்களா? என்னென்ன கவர்மெண்ட்டோடைய அதாவது பாப்புலேஷன ஸ்டெபிலைசேஷன் பண்றதுக்கு கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஓல்டு கொஸ்டின். ஏன்னா 2020க்கு பின்னாடி அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதுக்கு தகுந்தாப்போல நீங்க வந்து அத பிரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கங்க. ஃபவுண்டேஷன் பேசிக் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்க பண்ணி வச்சுக்கங்க. அத தாண்டி நம்ம அப்டேட் ஆக, ஆக இப்ப வந்து பாப்புலேஷனுடைய டைமென்ஷன் கவர்மெண்ட்டும் வந்து இத பார்க்குற அந்த பார்வையே மாறிருச்சு. ஸோ பாப்புலேஷன் வந்து இன்கிரீஸ் ஆகுறது இப்ப பிரச்சனை கிடையாது. குறையறது தான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் வந்து கவர்மெண்ட்டோடைய பாலிசியா இருக்கு. அடுத்ததா மக்கள் தொகை கொள்கைக்கான சுவாமிநாதனுடைய குழு. அதோடைய ஆலோசனை வந்து கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்க பிரிப்பேர் பண்ணாம போனீங்க அப்படின்னாலுமே, ஜெனரலா பாப்புலேஷன் ரிலவென்ட்டா என்ன சஜஷன் குடுப்பாங்களோ, அதுதான் வந்து சுவாமிநாதன்ல மேக்ஸிமம் குடுப்பாங்க. அத வச்சு நீங்க ஆன்ஸர் பில்ட் பண்ணிடலாம். ஜெனரலா நீங்க கூட வேணுனா ஒரு 6 டூ 7 பாயிண்ட் நீங்களே ஜெனரேட் பண்ணிட்டு, அடுத்து சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட்ட போய் பாருங்க. மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கும். அடுத்ததா மைக்ரேஷன பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இமிகிரேஷன், எமிகிரேஷன் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஸோ, அது ரிலவென்ட்டா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா என்ஆர்ஐஸ் பத்தி தான் வந்து கேட்கறாங்க. ஏன்னா வந்து பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. நம்மளுடைய படிச்சு நல்ல நாலேட்ஜ் இருக்கிற பெர்சன்ஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு வந்து போனதுனால, ஸோ நம்ம பிரெயின வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். நாலேட்ஜ் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிற மாரி சில இஷ்யூஸ் இருக்கு. ஸோ, அத பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, புலம்பெயர்ந்த இந்தியர்களின் முக்கியத்துவத்தை உரிய உதாரணங்களை கொண்டு விளக்குக. சரிங்களா? 2023ல இந்த மாடல் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுருச்சு.
21ஆம் நூற்றாண்டில் நடக்கும் இந்தியர்களின் புலப்பெயர்ச்சிக்கான வகை. என்னென்ன டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய டயஸ்போரிக் மூவ்மெண்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறது. நம்மளுடைய டாக்டர்ஸ் வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து போகுறாங்க. ஸோ சர்வீஸ் செக்டார் பேஸ்ல இருக்கிறவங்க நெறைய வந்து அங்க போய் செட்டில் ஆகுறாங்க அப்படிங்கிறது, இதுல வந்து இம்பார்ட்டன்டான ரோலா இருக்கும். முன்னாடி பார்த்தோம்னா, கிராமப்புற மக்களின் நலிந்த பிரிவினருக்கு பருவகால இடப்பெயர்வு. ஸோ இது வந்து கொஞ்சம் பேசிக் அதாவது ஃபவுண்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க. சீசனல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மைக்ரேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய காரணங்களால இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு மெடிக்கல் டூரிசம் இருக்கு அப்படின்னா, அது ஒன் டைப் ஆஃப் மைக்ரேஷன் கீழ வந்துரும். அதேபோல எஜுகேஷனல் மைக்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த மாரி எக்கச்சக்கமா இருக்கும். அது வந்து நம்ம வீக்கர் செக்ஷன வந்து பிளெண்ட் பண்ணி கேட்கற மாரியான கொஸ்டின்ஸ் வந்தும் கேட்டுருக்காங்க. இது நீங்க ஃபவுண்டேஷன் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னாவே இத பண்ணிடலாம். அடுத்து பாவர்ட்டிய பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான கொஸ்டின். நீங்க பாவர்ட்டிய நீங்களே கொஸ்டின ஃப்ரேம் பண்ணலாம். அந்த அளவுக்கு கொஸ்டின் எல்லா டைப்லயுமே மேக்ஸிமம் கேட்டுட்டாங்க. பெரும்பாலான இந்திய பஞ்சங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. சரிங்களா? நம்மளுடைய மேக்ஸிமம் இந்த ஃபெமைன் வந்து மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் குடுத்து அத எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அத வந்து நீங்க வந்து என்னென்ன பஞ்சங்கள்லாம் வந்து முக்கியமா வந்துச்சு? அந்த ஃபெமைன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ஒரு மேன் மேடா இருந்துச்சுங்கிறத நீங்க வந்து ஒரு சப்ஸ்டன்ஷியேட் பண்ணி ஆன்ஸர் எழுதுனீங்க அப்படின்னா, அதுவே போதுமானதா இருக்கும். அடுத்தது இந்தியாவில் பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்கள். சரிங்களா? கவர்மெண்ட்டோடைய வேரியஸ் பாவர்ட்டி அலிவேஷன் புரோகிராம். இத லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னாவே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர் போதுமானது. இந்தியாவில் நிலவும் வறுமையின் நிலைகளின் காரணங்கள். சரிங்களா? காசஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் இண்டியா. இப்பலாம் வந்து பார்த்தோம்னா 2020 வரைக்குமே இந்த மாரி ஸ்டாட்டிக் ஏரியா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதே பின்னாடி 2020க்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஸ்டாட்டிக்க வச்சு நீங்க ஆன்ஸர எழுதுற மாரி கொஸ்டின் தான். ஸோ ரொம்பலாம் பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. 17ல பார்த்தோம்னா, வறுமையை ஒழிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள். சரிங்களா? வேரியஸ் மெஷர்ஸ் டூ டேக்கிள் பாவர்ட்டி. அடுத்ததா முதல்நிலை வறுமைக்கான பங்களிப்பு. சரிங்களா? பிரைமரி பாவர்ட்டி, செகண்டரி பாவர்ட்டி இந்த மாரி வந்து கொஸ்டின் அப்போ ஃபவுண்டேஷன்ல இருந்தது. அதேபோல ரெஸ்பான்சிபிள் என்ன காரணம்? தனிநபர் அவரது வறுமைக்கு எவ்வாறு பொறுப்பாகிறார்? ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் கொஸ்டினா கேட்டதுனால இது கேட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் ரிப்பீட் ஆகல. ரிப்பீட் ஆகுறது என்ன அப்டின்னா, ஃபெமினைசேஷன் ஆஃப் பாவர்ட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பீரியட்ல 2016, 17 அந்த டைம்ல இருந்த எக்கனாமிக் சர்வேவ்ல அந்த வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதேபோல கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி இந்த வேர்ட அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப ரீசென்ட்டா கேட்கிற கொஸ்டின்ல இத ஃபவுண்டேஷனா வச்சு அவங்க கொஸ்டின வேற மாரி பில்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபவுண்டேஷன் இருந்துச்சு அப்டின்னா, உங்களால வந்து ஆன்ஸர் பண்ண முடியும். அதேபோல வறுமையை ஒழிப்பதற்கான தேசிய திட்டக்குழுவால் 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டதான உக்திகள். ஏன்னா 2017ல 12த் 5 இயர் பிளான் கம்ப்ளீட் ஆனுச்சு. அதனால இந்த கொஸ்டின் கேட்டாங்க. பட் இப்ப மேக்ஸிமம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்டின்னா, நிதி ஆயோக்குடைய ரிப்போர்ட் அவங்களுடைய ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுத்தாங்க அப்டிங்கிறத பார்த்தீங்க அப்டின்னா, அதுவே போதுமானதா இருக்கும். திரும்ப பாருங்க இந்த கொஸ்டின் ரிப்பீட்டா வந்துட்டே இருந்திருக்கும். கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ, அதனால இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்க ஆன்ஸர் வந்து ஈஸியா பில்ட் பண்ணிடலாம். இந்தியாவில் வறுமையை ஒழிப்பதற்கான மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். ஸோ, அந்தந்த இயர் வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுதோ, அத நீங்க ஆன்ஸரா எழுதுனீங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட் அவுட் தான். அத வந்து நீங்க இது பண்ணிடலாம். வறுமையை ஒழிப்பதற்கு இந்திய அரசாங்கம் அதே பாருங்க 11லயும் கேட்டிருக்காங்க, 17லயும் கேட்டிருக்காங்க. ஒரே கொஸ்டின்ஸ் வந்து அத ஒண்ணு மேல ஒண்ணு நீங்க பில்ட் பண்றத பொறுத்து தான் வந்து இந்த ஆன்ஸர வந்து என்ரிச் பண்ண முடியும். வறுமை பண்பாடு பாருங்க இது கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி இதெல்லாம் ரிப்பீட்டடா அந்த டைம்ல வந்துகிட்டே இருந்திருக்கு. ஒப்பீட்டு வறுமை. ஸோ ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்ன? ஸோ அப்சொல்யூட் பாவர்ட்டினா என்ன? ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்னங்கிறத நீங்க பாவர்ட்டியோட ஃபண்டமெண்டல் பார்க்கும்போதே நீங்க பார்த்துருவீங்க. என்னென்ன டைப்ஸ் இருக்கு? அதோடைய காசஸ் என்ன? கான்சிக்வென்சஸ் என்ன? அப்படிங்கிறது. ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க எழுதிடலாம். தமிழ்நாட்டில் ஏழ்மையை விரட்ட எடுக்கப்பட்ட திட்டங்களை ஆய்வு செய்க. ஸோ இந்தியா லெவல்லயும் பாவர்ட்டி அலிவேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறத பார்த்துறணும். தமிழ்நாடு லெவல்லயும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஏரியா ஃபுல்லாவே நீங்க வந்து எந்த டைமென்ஷன்ல கேட்டாலும் இது பண்ணிடலாம். டிஃபைன் பாவர்ட்டி. ஸோ நீங்க ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனோடைய டெஃபினிஷன் இருந்துச்சு அப்படின்னா, அது ரொம்ப பெட்டரா இருக்கும். வாட் ஆர் த மெயின் காசஸ் ஆஃப் பாவர்ட்டி? ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டலான ஏரியாவுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஏரியாவுல முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இதுதான். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இன்னைக்கு வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து குடுத்துருப்போம். அத வந்து நீங்க ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. பிளஸ் வந்து இது எல்லாமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ற மாரி தான் கொஸ்டின்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ அத எழுதி இன்னைக்கு மேக்ஸிமம் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாரி டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க பண்ணுங்க. மத்தவங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு பேஸ்டா நம்மளுடைய அந்த செக் பாக்ஸ்ல இருக்கிறத இந்த ஏரியாவ வந்து நீங்க வந்து நோட்ஸா ஷார்ட் நோட்ஸா நம்ம சொன்ன மாரி, அத வந்து எடுத்து நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு வாங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.